சி ஜோசப் விஜய் என்னும் நான். ஸோ மக்களே, இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒரு வேர்டு, ஏன் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக இந்த ஒரு வேர்டெலாம் மக்களே இன்றைக்கி ஹேஷ்டேக்லேயும் சரி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து குட்டீஸ்லேருந்து ஓல்டர்ஸ் வரைக்குமே இன்றைக்கி நியூஸ் சேனல் தான் ஃபுல்லாக பரபரப்பாக பார்த்துருந்தாங்க. கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்த குட்டீஸ் எல்லாருமே நியூஸ் சேனல் மாதிரி உட்காந்து தளபதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓல்டர்ஸ், அதாவது சாங்ஸ் கேட்டிருந்த ஓல்டர்ஸ் அந்த சீரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே நியூஸ் சேனல் உட்காந்து ஒரு 10 டேஸாக நியூஸை பார்க்க வச்சு நம்மளை ஒரு மாதிரி பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி 120 சீட்ஸ், அதாவது 120 தொகுதிகளை தளபதி கிடச்சி தளபதி இன்றைக்கி சிஎம் சீட்டில் உட்கார வச்சுட்டோம். ப்ளஸ் அதே சமயத்தில் தளபதியோட ஃபஸ்ட்டு வாக்கு மூலமாக தளபதி வந்து தமிழ்நாட்டுக்கு 200 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து இந்த மந்த்லேருந்து ஆக்டிவ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆக்டிவ் ஆகுமா நமக்கு தெரியல. பட் ஆனால் அவர் வந்து அதாவது அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு தன்னோட எம்எல்ஏகளுக்கெல்லாம் இன்னொன்று சொல்லியிருப்பார் தளபதி. ஸோ அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம இன்னும் ஜாலியாக நம்ம சுற்றலாம் அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க. ஐ எம் சி யூ, அதாவது நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் சொல்லி ஒரு வார்னிங்காகவும் தளபதி வந்து மறைமுகமாக தன்னோட எம்எல்ஏகள் எல்லாருக்குமே தளபதி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஃபைனல் நம்ம ஜெயிக்க அடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒன்று தெரிஞ்சிருக்கும், பொலிட்டிக்கல் பீப்புள் அண்ட் நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பீப்புள் நினச்சா எவ்வளோ பிராண்டான ஒரு பொலிட்டிக்கல் இதுவாக இருந்தாலும், அதாவது எவ்வளோ பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலும் பீப்புள் நினச்சா அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தளபதி வந்து இந்த அரசியல் நம்ம காட்டிட்டாரு. ஐ மீன் 75 இயர்ஸ் அண்ட் 55 இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் கட்சி, அதாவது அந்த அளவுக்கு பிராண்டான எவ்வளோ பெரிய இருந்தாலுமே பீப்புள் நினச்சா அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து இந்த அரசியல் நம்ம காட்டியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நம்ம நாட்டோட சிஎம் யார்? எங்கள் தங்க தளபதியா, அவர் தான் நம்ம நாட்டோட சிஎம். 5 இயர்ஸ் மட்டும் இல்லை, என் 20 இயர்ஸ், என் 30 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இதை. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே முக்கியமாக. ஸோ தளபதி ஜெயிச்சதுக்கு நண்பா நண்பீஸ் அண்ட் என்னோட சார்பாக, ஸோ இந்த எஸ்எம் சார்பாக நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஸோ நேரோட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.